வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். காரசாரமான விவாதங்களுக்கு பிறகு மக்களவையில் 13வது மலேசிய திட்ட மசோதா நிறைவேற்றம். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்கி 8 நாட்கள் நடைபெற்ற காரசாரமான விவாதங்களுக்கு பிறகு 13வது மலேசிய திட்டம் மீதான மசோதா மக்களவையில் பெரும்பான்மை குரல் வாக்கெடுப்பின் மூலம் இன்று நிறைவேற்றப்பட்டது. சமூகவியல், பொருளியல், உயர் தொழில்நுட்பம், வீடமைப்பு, வேலைவாய்ப்பு, உயர் வருமானம் உட்பட பல்வேறு துறைகளை உள்ளடக்கி மலேசியாவை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்லும் பிரதான 13வது மலேசிய திட்டம் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2026 முதல் 2030 வரை உள்ளடக்கிய 13வது மலேசிய திட்ட மசோதா நிறைவேற்றம் மீதான இறுதி அமர்வு விவாதம் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. கிராமப்புற மேம்பாட்டில் உள்ள இடைவெளிகள், நிதி ஒதுக்கீடுகளில் வெளிப்படைத்தன்மை, செயற்கை நுண்ணறிவு மற்றும் திறன் மேம்பாடு குறித்த அச்சங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்தும் களமாக 13வது மலேசிய திட்ட மசோதா விவாதம் அமைந்தது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஜூலை 31ஆம் தேதி மக்களவையில் 13வது மலேசிய திட்டம் மீதான மசோதாவை தாக்கல் செய்தார். ஒட்டுமொத்த வளர்ச்சி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, டிஜிட்டல் மயமாக்கல், கல்வி, சுகாதாரத்துறை முதலியவற்றை வலுப்படுத்துவதாக அவர் உரை அமைந்திருந்தது. வேப் எனப்படும் மின் சிகரெட் பயன்பாட்டு பொருட்களுக்கு தடை விதிக்க சுகாதார அமைச்சு இப்போதைக்கு உத்தேசிக்கவில்லை என்று அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். மின் சிகரெட் தடை விதிப்பது தொடர்பாக தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வரும் வேளையில் அந்த தடையை இப்போது விதிக்க அரசாங்கம் திட்டம் கொண்டிருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மின் சிகரெட் மீதான தடை உடனடியாக அமல்படுத்தப்படுமானால் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சாத்தியம் இருப்பதால் முதலில் விரிவான ஆய்வை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி விளக்கினார். செம்பனை எண்ணெயை ஏற்றிக் கொண்டு சென்ற டேங்கர் லாரி ஒன்று திடீரென்று தீப்பற்றிக் கொண்டது. இந்த சம்பவம் இன்று மாலை 4 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 259வது கிலோமீட்டரில் சிரம்பான் அருகில் நிகழ்ந்தது. இந்த தீ விபத்தில் உயிருடன் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்ற போதிலும் நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தீயணைப்பு வீரர்களைக் கொண்டு தீ முழுவீச்சில் அணைக்கப்பட்ட போதிலும் லாரி 60 விழுக்காடு சேதமுற்றது. சரவா மாநிலத்தின் புதிய விமான நிறுவனமான ஏர் போர்னியோ விமான சேவையின் சின்னம் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. சரவா மாநில முதலமைச்சர் அபாங் ஜொஹாரி ஒப்பெங் அதிகாரப்பூர்வமாக சின்னத்தை வெளியிட்டார். கூச்செங் சட்ரியா பருத்திவியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சரவா ஏர் போர்னியோ பிராண்ட் டெக்லைனும் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரவா மாநிலத்தின் கலாச்சாரங்களை விளம்பரப்படுத்தும் அதே வேளையில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு ஓர் உறவு பாலத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சரவாக் ஏர் போர்னியோ விமான சேவை அறிமுகப்படுத்தப்படவிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஏர் போர்னியோவின் சேவை அடுத்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. இந்தியர்களின் சமூகவியல் உருமாற்று பிரிவான மித்ரா நிதியை பகிர்ந்தளிக்கும் விவகாரத்தை அமைச்சரவை வரை கொண்டு சென்று விவாதித்து நல்ல முறையில் தீர்வு கண்டிருக்கும் இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங்கிற்கு ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் மக்களவையில் இன்று நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இவ்விவகாரத்தில் அமைச்சர் கோபிந்த் சிங் அமைச்சரவைக்கு கொண்டு சென்றதன் விளைவாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு மக்களவையில் மித்ரா குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நல்லதொரு அறிவிப்பை செய்தார். பிரதமரின் இந்த அறிவிப்பை இந்திய சமுதாயமும் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டுள்ளது என்று RSN ராயர் தெரிவித்தார். Merakamkan ucapan setinggi-tinggi terima kasih kepada menteri, terutamanya berkenaan dengan isu-isu yang melibatkan mitra. Saya difahamkan bahawa Yang Bapak Menteri telah membawa perkara ini kepada Kabinet untuk dibincangkan supaya dana mitra itu diagihkan dan hasilnya daripada usaha Yang Berhormat Menteri, saya mendapati bahawa ada pengumuman yang telah dibuat oleh Yang Amat Berhormat Tambun 2-3 hari yang lalu dan ini diterima baik oleh masyarakat India di luar sana. Terima kasih Menteri, terima kasih kepada Yang Amat Berhormat Tambun dan Yang Berhormat Sungai Buloh juga. அதேவேளையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கும் சுங்கை புலோ எம்பியும் துணை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஆர் ரமணனுக்கும் RSN ராயர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அரசாங்க ஊழியர்களின் பணி ஓய்வு பெறும் வயது வரம்பை 65ஆக உயர்த்துவது குறித்து ஆராயப்படும் என்று பொது சேவை இலாகாவின் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ வான் அஹ்மத் டாலான் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார்.
13வது மலேசிய திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த உத்தேச திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்ததுடன் இதற்கான ஆய்வு முழு வீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அரசாங்க ஊழியர்களின் பணி ஓய்வு பெறும் வயது வரம்பு கடந்த 2011ஆம் ஆண்டில் 55லிருந்து 60ஆக உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 65ஆக உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஸ்தாபக் தமன் மலாத்தியில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 மாணவர்கள் தாங்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி வீடுகளிலிருந்து விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். கோலாலம்பூர் தார் கல்லூரியின் அருகில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் இந்த 2 சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. உயிரிழந்த 2 மாணவர்களும் அருகில் உள்ள துன்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆவர். நேற்று காலை 6:45 மணிக்கு அந்த பல்கலைக்கழகம் அருகில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் 22 வயதுடைய மாணவி ஒருவர் 22வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். அதே அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் இரவு 8:30 மணிக்கு 21 வயதுடைய ஒரு மாணவன் கீழே விழுந்து மரணமுற்றார். அந்த மாணவன் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் உச்சத்தில் உள்ள கெஃபிடேரியாவிலிருந்து கீழே விழுந்துள்ளார். இந்த 2 சம்பவங்களும் ஒன்று மற்றொன்றுடன் தொடர்பு இல்லை என்ற போதிலும் இரண்டுமே ஒரே வீடமைப்பு பகுதியில் நடந்திருப்பது அந்த பகுதியில் தங்கியுள்ள மாணவர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புத்ராஜயா மற்றும் சைபர் ஜெயாவில் பணியாற்றும் அரசாங்க இந்திய ஊழியர்களுக்கான சமூக நல அமைப்பான இமயத்தின் பொறுப்பாளர்கள் மரியாதை நிமித்தமாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அலுவலகத்திற்கு நேற்று புதன்கிழமை வருகை புரிந்தனர். கோலாலம்பூர் MOF இன்கார்ப்பரேட்டட் டவரில் உள்ள இலக்கவியல் அமைச்சரின் அலுவலகத்திற்கு இமயத்தின் பொறுப்பாளர்கள் மேற்கொண்ட இந்த மரியாதை நிமித்த வருகையின் போது அமைச்சர் கோபிந்த் சிங்கின் அரசியல் செயலாளரும் சுபாங் ஜெயா சட்டமன்ற உறுப்பினருமான மிஷல் ஓங் தலைமையில் அமைச்சரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி செகு ஆனந்த் முன்னிலையில் கலந்துரையாடல் அமர்வு நடைபெற்றது. இமயத்தின் தொலைநோக்கு, இலக்கு மற்றும் திட்டங்கள் குறித்து இலக்கவியல் அமைச்சின் பொறுப்பாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கல்வி மற்றும் தொழில்துறை மூலம் சமூக மேம்பாடு, முற்போக்கான சிந்தனையை உருவாக்க இந்திய சமூகத்திற்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் பல்வேறு மத, கலாச்சார பின்னணிகளை கொண்ட சமூகங்களை உள்ளடக்கிய திட்டங்களை முறைப்படுத்துவதன் முக்கியத்துவம் ஆகியவை இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்ட தலைப்புகளில் அடங்கும். எதிர்காலத்தில் இமயம் திட்டத்தை செயல்படுத்துவதில் இலக்கவியல் அமைச்சுடன் ஒத்துழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தவிர STPM அளவில் குறிப்பாக மாணவர்கள் பற்றாக்குறை உள்ள பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை போதிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் குமரனின் முயற்சிக்கு இமயம் ஆதரவு வழங்கும் என்று அமைச்சரின் அலுவலகம் நம்பிக்கை தெரிவித்தது. இறுதியாக தீபாவளி காலா நைட் 2025 கலை விழாவில் கலந்து கொள்வதற்கு அமைச்சர் கோபிந்த் சிங்கிற்கு இமயம் பொறுப்பாளர்கள் வாய்மொழி அழைப்பை விடுத்தனர். நிறுவனம் ஒன்றின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு 8000 ரிங்கெட்டை லஞ்சமாக கேட்டு பெற்றதாக சந்தேகிக்கப்படும் ஸ்லாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த அரசாங்க அமலாக்க அதிகாரி ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த அரசாங்க அதிகாரி நேற்று புதன்கிழமை 2 மணியளவில் ஸ்லாங்கூர் மாநில SPRM அலுவலகத்திற்கு வரும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டார். விசாரணைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று ஷாலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த அதிகாரியை வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை தடுத்து வைக்க நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றது. தென்கிழக்காசியாவில் மலையேறும் நடவடிக்கைகளுக்கு 10 இடங்களில் மிகச்சிறந்த 9 வழித்தடங்களில் ஒன்றாக மலேசியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மலையேறும் நடவடிக்கையில் சொர்க்க பூமியாக மலேசியா திகழ்கிறது என்று சுற்றுப்பயணிகளுக்கான ஆன்லைன் தளமான எக்ஸாடிகா தெரிவித்துள்ளது. தென்கிழக்காசியாவில் புருனை, கம்போடியா, திமோர் லெஸ்டே, இந்தோனேஷியா, லாவோஸ், மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் மலேசியா ஆகிய 11 நாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதில் மலையேறும் நடவடிக்கைகளுக்கு மிகச்சிறந்த இடங்களில் ஒன்றாக மலேசியாவை சுற்றுப்பயணிகள் தேர்வு செய்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் துறை தேர்ந்தெடுக்கப்பட்ட போக்குவரத்து சம்மன்களுக்கு 50% தள்ளுபடி வழங்கியது.
சிலாங்கூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை 2 நாள் நிகழ்ச்சியாக காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை சிலாங்கூர் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்க பிரிவு முகப்பிடங்களில் நடைபெற்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட போக்குவரத்து குற்றங்களுக்கு மட்டுமே தள்ளுபடி பொருந்தும். சமன்கள், கட்டண தள்ளுபடிக்கு தகுதியற்ற குற்றங்களுக்கு இந்த கட்டண கழிவு சலுகை பொருந்தாது. குறிப்பாக விபத்துகள், நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள், கூட்டு சேர்க்க முடியாத குற்றங்கள், கனரக வாகனங்கள் மற்றும் லாரிகள் ஆபத்தான முறையில் முந்திச் செல்வது அல்லது வரிசையை வெட்டுதல், அவசர பாதைகளை தவறாக பயன்படுத்துதல், சிவப்பு விளக்குகளை கடந்து செல்லுதல், இரட்டை கோடுகளில் முந்திச் செல்வது மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட வெளியேற்ற குழாய்கள் பொருத்துதல் ஆகியவற்றுக்கு கட்டண கழிவு இல்லை என்பதையும் அது தெளிவுபடுத்தியது. மலேசிய குடிநுழைவுத்துறை காஜாங்கில் பண்டார் சுங்கைலாங்கில் உள்ள சுற்றுலா பகுதியில் செல்லத்தக்க வேலை பெர்மிட் இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் திடீர் சோதனையில் ஈடுபட்டது. கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிற்பகல் 1:40 மணிக்கு குடிநுழைவுத்துறையின் தலைமையக அமலாக்கப் பிரிவால் இந்த சோதனை நடத்தப்பட்டது. பொதுமக்களின் புகார்கள் மற்றும் 2 வார காலமாக அப்பகுதியில் உளவுத்துறையினர் மேற்கொண்ட கண்காணிப்பு அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. 35 அதிகாரிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் 52 வெளிநாட்டவர்கள் மற்றும் 71 உள்ளூர் மக்கள் என மொத்தம் 123 நபர்களிடம் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 23 முதல் 47 வயதுக்குட்பட்ட மியான்மரைச் சேர்ந்த 31 ஆண்கள், 9 பெண்கள், 2 இந்தோனேசிய ஆண்கள், 3 வங்காளதேச ஆண்கள் மற்றும் ஒரு தாய்லாந்து பெண் உட்பட 46 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையினர் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். கங்கார் குவாலப்பர்லிஸில் உள்ள வீடு ஒன்றில் நுழைந்து கொள்ளையிட்ட குற்றத்திற்காக சீன நாட்டைச் சேர்ந்த 3 பேருக்கு கங்கார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 28 மாத சிறை தண்டனை விதித்தது. 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 சீன நாட்டு பிரஜைகளும் கடந்த ஜூலை 18ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் குவாலப்பர்லிஸ் தாமான் புக்கெட் குபு ஃபாசா 2இல் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 3 எதிரான குற்றச்சாட்டுகள் சீன மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் வாசிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.